வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் குவெஸ்ட். ரெண்டு ஹோம் கேம்ஸ் பேக் டு பேக் வின்க்கு அப்புறம் சிஎஸ்கே ஹைதராபாத்துக்கு போய் எஸ்ஆர்ஹெச்சை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் ரெண்டு டீமுமே 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் 3 மேட்ச் தோற்று இருக்காங்க. இந்த மேட்சோட ப்ரிவ்யூ, பாசிபிள் பிளேயிங் 11 அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சிஎஸ்கே சைடில் இருந்து கலீல் அஹ்மத் இன்ஜுரினால ஐபிஎல் ஃபுல் சீசன்மே ரூல்ட் அவுட்னு சொல்லியிருக்காங்க. பவர் பிளேல கலீல் நல்ல எஃபெக்டிவான போலர். அதுவும் எஸ்ஆர்ஹெச்ல பவர் பிளேல அபிஷேக், டிராவிஸ் ஹெட் மாதிரி டேஞ்சரஸான பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ கலீல் மாதிரி ஒரு பவர் பிளே போலர் இல்லாதது ஒரு டிராபேக் சிஎஸ்கேக்கு. மோஸ்ட்லி பிளேயிங் 11ல ராமகிருஷ்ணா கோஷ் ஆர் முகேஷ் சௌத்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ராமகிருஷ்ணா கோஷ் வில் பி பெட்டர் பிகாஸ் எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்கும். அண்ட் சிஎஸ்கேவோட இன்னொரு கன்சர்ன் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாடோட ஃபார்ம். லாஸ்ட் 5 மேட்ச்மே ருத்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாரு. மற்றபடி பிளேயிங் 11 ஆல்மோஸ்ட் நல்லா செட் ஆயிடுச்சு. ஹைதராபாத் பேட்டிங் பிச். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங் சிஎஸ்கே பேட்டிங் ஆடினா 230 ஆச்சும் வேணும் சேஃபர் சைடுக்கு. எல்லா பேட்டர்ஸோட ரோலுமே குரூஷியலா இருக்கும். லாஸ்ட் மேட்ச்ல ஸ்டார்டிங்ல சிஎஸ்கே நல்லா பண்ணாங்க. பட் டெட் ஓவர் சரியா ஆடலனால 200 கீழே தான் ஸ்கோர் போட முடிஞ்சுச்சு. பட் இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச் ஆப்போசிஷன்ல டேஞ்சரஸ் பேட்டர்ஸ் இருக்காங்க. என்ன ஸ்கோர் போட்டாலும் சேஸ் பண்ண கேப்பபிலிட்டி இருக்கப்ப 230+ ஸ்கோர் ஒரு சேஃபர் சைடா இருக்கும். ஒருவேளை சிஎஸ்கே லக்கியா இருந்து டாஸ் வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுத்தா எஸ்ஆர்ஹெச்ச 220க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா வெல் அண்ட் குட். எஸ்ஆர்ஹெச் சைட்ல இருந்து அவங்க கேப்டன் பேட் கமின்ஸ் ஃபிட்டா இருக்காரு. பட் மோஸ்ட் லைக்லி 25 அன்னைக்கு ஆர்ஆர் மேட்ச்ல தான் ஆடுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மேட்ச்ல அவர் அவைலபிலிட்டி டவுட் தான். எஸ்ஆர்ஹெச் வின்னிங் மொமெண்டமோட வராங்க. லாஸ்ட் மேட்ச்ல 2 நியூ பிளேயர்ஸ், பிரஃபுல் ஹிங்கே அப்புறம் ஷகீப் ஹுசைன், 2 பேருமே ஈச் 4 விக்கெட்ஸ். டோட்டலா இவங்க 2 பேர் சேர்த்து 8 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அதுவும் பிரஃபுல் ஹிங்கே ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 பிக் விக்கெட்ஸ் எடுத்தாரு. எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச்ல தான் இந்த சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இஷான் கிஷனும் கீப்பிங் பண்ணல. பிளேயர்ஸோட ஃபீல்ட்ல இன்ட்ராக்டிவா இருக்கணும்காக கீப்பிங் பண்ணல. எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க போன மேட்ச்ல. கண்டிப்பா சேம் பிளேயிங் 11ஓட தான் ஆடுவாங்க அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே. பவர் பிளே கண்டிப்பா குரூஷியலா இருக்கும் 2 டீமுக்குமே. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 50-50 தான். அந்த டே சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அண்ட் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க வின் பண்ண சான்சஸ் அதிகம். தென் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பத்தி? உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.